குட் ஈவினிங். டாபிக் போட்டுக்கோங்க. யூனிட் 5ல் விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாபிக் அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. ஓகே, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா என்ன? தெரிஞ்சதை சொல்லுங்கள் பார்ப்போம். இரண்டு பெண்கள் இருக்கீங்க, 2 ஆண்கள் இருக்கீங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மீன்ஸ் என்ன? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனந்தி அண்ட் சந்தியா, நீங்கள் சொல்லுங்கள். என்ன விஷயத்தில் அதிகாரம் கொடுத்தா பெண்களுக்கு 100% நம்ம வந்து அதிகாரம் கொடுத்த மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் பார்ப்போம். மெசேஜில் டைப் பண்ணி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம வந்து பார்த்தோன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈக்குவாலிட்டி, இந்த 2 கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி, இந்த 2 விஷயம் பெண்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. இது 2 தான் முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பேசிக்கான விஷயம். அவங்களோட முன்னேற்றம்ங்கிறது எங்கே கிடைக்கும்? ஆண்களால் என்றைக்கு அவங்க மதிக்கப்படுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கான முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அது கிடைக்காது. ஓகேவா? அப்போது எப்போ ஆண்களால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அதிகாரம் அளித்தல் அப்படின்னும் போது ஒரு ஃபேமிலின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிம்பிளாக இதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அதில் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அங்கே போகிறதுக்கு அந்த லேடிக்கிட்ட, அவங்க மனைவி கிட்ட அந்த கணவர் வந்து எங்கே போகலான்னு கேட்டு அவங்க சொல்கிற பிளேஸ்க்கே அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அதுதான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். விமன் எம்பவர்மெண்ட்டோட பேசிக் அதுதான். இல்லை இந்த பிளேஸ் வேணாம், இன்னொரு பிளேஸ்க்கு நான் சொல்கிறேன் அங்கே போகலாம், அங்கே தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்கே அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் விமன் ரெஸ்பெக்ட். சிம்பிளாக கரெக்டு தானே? அவங்களோட வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோங்கிற இடத்துல தான் அங்கே விமனுக்கான அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அந்த இடத்துல எத்தனை ஆண்கள் வந்து அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாங்களோ அன்னையிலேருந்து அந்த பிளேஸ்லேருந்து நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தான் முன்னேற்றம். பட் அது இன்றைக்கு வரைக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய அவ்வளோ ஸ்கீம்ஸுடைய ஒரு முக்கியமான நோக்கமும். புரியுதா? ஓகே, இப்போ இன்றைக்கி டாபிக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம இந்த விமன் எம்பவர்மெண்ட்டு கீழே கவர்மெண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னா, சமுதாயத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில், இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டில் அவங்கள முன்னேற்றுறதுக்கான வழிகளை அரசாங்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது சில வகையான திட்டங்களையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த திட்டங்கள் தான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு ஃபீல்டுலையும் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, எவ்வளோ இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எதில் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்க, எதனால அவங்களால சில விஷயங்களை பண்ண முடியல, எதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, அது எதனால், இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு 2 to 3 classes ஆர் 4 கிளாஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளியராக? ஸோ அது வரைக்கும் தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். இப்போது லிட்ரஸி டேட் நம்ம 2011 சென்செக்ஸ் படி, அதாவது 2011வது வருடத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண்களுடைய கல்வி அறிவு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிசனில் 82.14%, 82.14% அப்படிங்கிறது நம்ம ஆண்களுடைய கல்வி அறிவுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் ஃபீமேலுடைய லிட்ரஸி ரேட், அதாவது கல்வி அறிவு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா 65.46% தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? 65.46% மட்டும்தான் பெண்களுடைய கல்வி அறிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கான். இப்போ ஆண்களுக்கு 82.14% இருக்கப்போ எந்த அளவுக்கு பெண்கள் பின்தங்கி இருக்காங்கங்கிறத இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 16%, 16% நியர் வந்து கேப் இருக்குது, ஜெண்டர் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ங்கிற ஒரு கான்செப்ட் கொடுக்காததுனால மட்டும்தான். ஸோ அதை எப்படிலாம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2011 சென்சஸ் படி இதை கொடுத்துருக்காங்க. பட் ப்ரெசண்ட்டாக வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் இல்லையா, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது 2023க்கான ஒரு டேட்டா நான் சொல்கிறேன். லிட்ரஸி ரேட்டில் 2023க்கான டேட்டா இது ரிலீஸ் ஆனது எப்போ அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆயிருக்கு, 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த டேட்டா எந்த வருஷத்துக்கானதுன்னா 2023க்கான ஒரு டேட்டா.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுடைய கல்வி அறிவு ஃபீமேலுடைய லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது 70.3% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டு 2023 ஆண்டுக்கான ஒரு என்ன சொல்லுது ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ வெளியிடுறாங்கன்னா 2025 வெளியிடுறாங்க. கிளியராக? அப்போது 65.46% இருந்தது 2011. 2023 பார்க்கும்போது 70.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ இது எப்படி இருக்குன்னா ஸ்டெடி அப்வர்டாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா நிலையான உயர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 70.3% அப்படிங்கிறது நிலையாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு பெண்களுடைய கல்வி அறிவு அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா? ஸ்டெடி அப்வர்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேல் யூத் லிட்ரஸின்னு ஒரு கான்செப்ட். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, பட் எழுதிக்கோங்க. ஃபீமேல் யூத் லிட்ரஸி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவும் 2025 வந்த ஒரு ரிப்போர்ட். அதாவது பெண்களில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ், இளைஞர்கள் அப்படின்னும் போது 15 to 24 வயது வரைக்கும், 15 to 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் கேட்டகரியில் இருக்க அந்த ஃபீமேல்ஸ் 96% லிட்ரேட்டடாக இருக்காங்க. ப்ரெசண்ட்டாக கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 96% பெண்கள் 15 வயது முதல் 24க்கு இடைப்பட்ட வயதுள்ள பெண்கள். புரியுதா? 96% கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி ரூரல் அண்ட் அர்பன் இந்த இதை வச்சு நம்ம பிரித்தோம் அப்படின்னா எங்கே இந்த டிவைடில் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது லோவாக இருக்குது எஜுகேஷன் அல்லது லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ரூரலில் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அர்பனை கம்பேர் பண்ணும்போது ரூரலில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களின் கல்வி அறிவையும் கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களின் கல்வி அறிவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பெண்களுடைய கல்வி அறிவு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? நகர்ப்புறமாக கிராமப்புறமாக பெண்களோட கல்வி அறிவில் குறைந்த சதவீதம் அப்படின்னு கேட்டால் அது கிராமப்புறம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் டிஸ்பேரிட்டின்னு ஒரு கான்செப்ட். ஸ்டேட் வைஸ் டிஸ்பேரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் மீன்ஸ் மாநிலங்களின் வழி என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரிவுகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. மாநிலங்கள் வழி அப்படின்னு பார்க்கும்போது அதிக கல்வியறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக இருக்கிறது கேரளா. மாநிலங்கள் வழி கல்வியறிவு விகிதம் அதிகமான கல்வியறிவுன்னும் போது கேரளா, ரெண்டாவது மிசோரம். இது ரெண்டும் அதிக அளவு கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். கேரளா அண்டு மிசோரம். அதேமாதிரி லோயஸ்ட்டாக கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலம், குறைந்தபட்ச கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னா நம்ம பீகாரை சொல்லலாம். பீகார் சொல்லலாம், அருணாச்சல் பிரதேஷ் சொல்லலாம். பீகார், அருணாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த 3 ஸ்டேட்ஸை நம்மளால் சொல்ல முடியும் குறைவான கல்வியறிவு விகிதத்துக்கு. புரியுதா? ஸோ இந்த ஸ்டேட் வைஸ் டிஸ்பேரிட்டிஸையும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதை வந்து ஆல்ரெடி பாப்புலேஷனுங்கிற கான்செப்டில் டீட்டெயில்டாக நம்ம வந்து வேல்யூவோடு செக் பண்ணியிருப்போம், பர்சன்டேஜோடு பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெண்கள் ஒரு வேலைக்கு சேர்வதில் இருக்கக்கூடிய சதவீதம் அப்படின்னு போட்டுக்கலாம். பெண்கள் வேலையில் சேர்வது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்ட்டிசிபேஷன் ரேட், வேலையில் சேரக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து லாஸ்ட்டாக 41.7% சொல்கிறாங்க. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் 41.7% மட்டும்தான் ஒரு வேலையில் போய் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. பட் ஆனால் மற்றவங்களால் அந்த வேலைக்கு போக முடியல, சுதந்திரமாக இருக்க முடியலன்னு சொல்ல வராங்க. காரணம் என்னவாக இருக்கலாம்னா ஃபேமிலி வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 41.7% அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் தான். இதுக்கு முன்னாடிலாம் வெறும் 30% தான் இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து 2023-24 எடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் 41.7% பெண்கள் வேலைக்கு செல்லும் நிலை அப்படின்னு பார்க்கும்போது. பட் பிஃபோர் ஒரு 10 வருஷம் 2013-14 அந்த டைமில் நம்ம வந்து பார்க்கும்போது வெறும் 30% தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு டீகேட்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு 11.7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி சமீப காலகட்டத்தில் பெண்கள் இந்த கிக் எக்கானமியில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வாட் இஸ் அந்த கிக் எக்கானமி அப்படின்னா என்ன?
வாட் இஸ் கிக் எக்கானமி? எனி ஒன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். கிக் எக்கானமினா என்ன? கிக் ஒர்க்கர்ஸ்னால் என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிக் எக்கானமினாலோ இல்லை கிக் ஒர்க்கர்ஸ்னாலோ யாரை குறிக்கக்கூடிய வார்த்தை தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஒரு மெயின்ஸில் வந்து இது முக்கியமான கொஷின். மெயின்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு யாரை சொல்கிறோம்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? எஸ் ஆர் நோ? நோ. ஓகே. மற்றவங்க? கிக் ஒர்க்கர்ஸ்னால் யாருன்னா இந்த பார்ட் டைம் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, தட் மீன்ஸ் ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி, அதர்தியான இந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரியே இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் தான் நம்ம வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஆன்லைன் மூலமாக பணியாற்றக்கூடிய இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அதாவது முறையாக பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பெர்மனண்ட்டாக இல்லாத ஒரு ஜாபு, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். டெம்பரரியாக ஒருத்தங்க இதில் போயிட்டு வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க, பட் ஆனால் என்ன சொல்கிறது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்கம்மை அவங்க வந்து கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்கள தான் கிக் எக்கானமின்னு சொல்கிறோம். இந்த டெலிவரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் சமீப காலமாக அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பொலிட்டிக்கலாக பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2020 கிக் ஜஸ்ட் ஜிஐஜின்னு போட்டுக்கோங்க, கிக் எக்கானமி, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வர்ற ஜி வந்து கேபிட்டலில் இருக்கும், அடுத்து ஐ ஸ்மால், ரெண்டாவது ஜியும் உங்களுக்கு வந்து ஸ்மாலில் இருக்கும். அதுதான் கிக் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. லாஸ்ட்டாக வந்து 18th லோக்சபாவோட எலெக்ஷன் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2024 வந்து நடந்திருக்கும். கரெக்ட் இல்லையா? 2024 18வது மக்களவைக்கான தேர்தல் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு 17வது மக்களவைக்கான தேர்தல் நடந்துச்சு. இப்போ 17th லோக்சபாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 18வது லோக்சபா 17th லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் அந்த 17வது லோக்சபாவில் 78 பெண்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 78 எம்பி இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் லோக்சபாவில் 543 தொகுதிகள் இருக்குது. இந்த 543 தொகுதிகளில் மொத்தமாக எத்தனை தொகுதிகளில் விமன் கான்ஸ்டிடியூயன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 78 பெண்கள். புரியுதா? எப்போ? 17வது லோக்சபாவில். அந்த 78 பேருங்கிறது மொத்தமாக 543 பேரில் எவ்வளோ பர்சன்டேஜ்னால் ஜஸ்ட் 14.4% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா? 14.4% பீப்புள் மட்டும்தான் 78 பேர். ஓகேவா? அப்போது 100% இருக்கக்கூடிய அந்த சீட்டில் வெறும் 14% மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ 18th லோக்சபாவுக்கு வரலாம். 18th லோக்சபான்னு வரும்போது 18வது மக்களவையில் மொத்தம் 74 பேர் தான் இருக்காங்க. மொத்தமாகவே 74 விமன் தான் இருக்காங்க. ஸோ 17th லோக்சபாவை கம்பேர் பண்ணும்போது இப்போ முன்னேறி இருக்கணுமே தவிர, ஆனால் இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. 78லேருந்து 74 விமனாக டிக்ரீஸ் ஆகிருக்காங்க. பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 13.6% தான். புரியுதா? அதே 543 தொகுதி தான், ஆனால் வெறும் வின் பண்ணது எத்தனை பேர்னா 74 பேர் மட்டும்தான் விமன்ஸ் இருக்காங்க. அப்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரியணும். ஓகேவா? சேம் இது வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லோக்சபா எலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நமக்கு வந்து லோக்கல் கவர்னன்ஸில் விமன்ஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பஞ்சாயத்து தேர்தலில் ஆமாம் 74 அங்கே ஃபஸ்ட்டு 78, 17th லோக்சபாவில் 78, 18th லோக்சபாவில் 78. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு 82ஓ 85ஓ போயிருந்துச்சுன்னா நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம், பெண்களுடைய முன்னேற்றம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு. பட் பொலிட்டிக்கலாக பெண்கள் வந்து இந்த இடத்துல பின்தங்கி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது லோக்கல் கவர்னன்ஸில் விமன்ஸுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாயத்து தேர்தலில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு முன்னேற்றம் தான். புரியுதா? பெண்களுடைய பங்களிப்பு அதாவது நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தல்களில் லோக்கல் கவர்னன்ஸில் விமன்ஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க 46%. ஸோ
இதுதான் நமக்கு வந்து பேசிக்காக விமன் எம்பவர்மெண்ட்டு கீழே நம்ம பார்க்குற விஷயங்கள். ஸோ எந்தெந்த ஃபீல்டில் விமன்ஸ் எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுப்போம். இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு விஷயந்தான். அடுத்தது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் டாபிக்குள்ளே போகல, இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அடுத்த டாபிக். தட் மீன்ஸ் என்னென்னா உலகளாவிய மாநாடுகள் மற்றும் உடன்படிக்கைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே நம்ம பார்க்குறோம். பெண்கள் தொடர்பாக என்ன மாதிரியான உலக அளவிலான மாநாடுகள் நடந்திருக்கு, அதே மாதிரி என்ன மாதிரியான உலக அளவிலான அக்ரிமெண்ட்ஸ் தட் மீன்ஸ் உடன்படிக்கைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சீடா அப்படின்னு ஒரு மாநாடு ஒன்று நடந்திருக்கு. CEDAW. இதை வந்து நீங்கள் தமிழில் எழுத வேணாம், இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோங்க. CEDAW தமிழில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் வேணால் தமிழில் எழுதிக்கோங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? வாட் இஸ் CEDAW அப்படின்னா இது ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. தி கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் all forms of discrimination against women. புரியுதா? தி கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளிலிருந்தும் விடுபடுவதற்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம். அனைத்து பாகுபாடுகளையும் அதில் எப்படி வேணால் சொல்லலாம், விடுபடுவதற்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்டி. இது வந்து UN ட்ரீட்டி, அதாவது யுனைடெட் நேஷனால் ஐநாவால் போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐநா சபையால் போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை. எப்போ அப்படின்னா 1979 வருடம் 1979 இந்த உடன்படிக்கையை போட்டிருக்காங்க. 1979 போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் விமன். தட் மீன்ஸ் தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கான உலகளாவிய உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். பெண்களுக்கான உலகளாவிய உரிமைகள் மசோதா அப்படின்னா என்னன்னா இந்த ஆன்சரை நீங்கள் எழுதணும். புரியுதா? ஸோ இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் விமன் அப்படின்னா பெண்களுக்கான உலகளாவிய உரிமைகள் மசோதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து 1979 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா UN அடாப்ட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இதில் வேறு என்ன தெரியணும்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு தெரியணும். சீடா அப்படின்னா என்னன்னு. அடுத்தது இந்த உலகளாவிய பெண்களுக்கான மாநாடுகள் நடந்திருக்கு. ஒரு 4 மாநாடு நடந்திருக்கு. 4 கான்ஃபரன்ஸ் மொத்தமாக. ஓகேவா? கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன், பெண்களுக்கான உலகளாவிய மாநாடுகள் அப்படின்னு ஒரு டைட்டிலில் போட்டு ஒரு 4 மாநாடு சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த நாட்டில் எந்தெந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறது இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மேட்ச் ஷீட்டில். புரியுதா? பெண்களுக்கான உலகளாவிய மாநாடுகள் அப்படின்னா 1975 ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கு. எங்கன்னா மெக்சிகோவில். 1975 மெக்சிகோவில் பெண்களுக்கான உலகளாவிய முதல் மாநாடு நடந்துச்சு. டைட்டிலில் பெண்களுக்கான உலகளாவிய மாநாடுகள் அப்படின்னு போட்டு அதில் 1 அப்படின்னு போட்டு மெக்சிகோ 1975 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது 1980 எங்கன்னா டென்மார்க்கில் நடந்திருக்கு. ஓப்பன் ஹேகன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் டென்மார்க்கில். ஜஸ்ட் டென்மார்க்குன்னு போட்டாலும் போதும், அந்த ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் போக தேவையில்லை. அடுத்தது 1985 எங்கே நடந்திருக்குன்னா கென்யாவில் நடந்திருக்கு. 3வது. இந்த 4வது தான் ரொம்ப முக்கியமானது. 1985 கென்யாவில் 3வது. 4வது 1995 நடந்துச்சு. இது எங்கே அப்படின்னா
பெய்ஜிங்னா எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. சீனாவோட கேபிட்டல் இல்லையா பெய்ஜிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த 1995 பெய்ஜிங்கில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது இதை நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் கரண்ட் அஃபேரில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நடந்தது 1995. பட் 2025 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெய்ஜிங் +30 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மொத்தமாக 30 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பெய்ஜிங் +30 அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக கொண்டாடி இருக்காங்க. 2025 2025 பெய்ஜிங் +30 அதாவது இதோடைய 30வது ஆனிவர்சரி, 30வது ஆண்டு விழா. இந்த மாநாடு நடந்து 30 வருடம் ஆனதுனால 30வது ஆண்டு விழான்னு ஒன்று கொண்டாடி இருக்காங்க. பெய்ஜிங் +30 எப்போனா 2025 கொண்டாடி இருக்காங்க. அதனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெய்ஜிங்கில் நடந்ததை பெய்ஜிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெய்ஜிங் உடன்படிக்கை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதை பெய்ஜிங் டிக்ளரேஷன் அப்படி டிக்ளரேஷனே போட்டுக்கோங்க. ஸோ 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் விமனுக்கான 4வது உலகளாவிய மாநாடு தான் பெய்ஜிங்கில் சீனாவில் நடக்குது 1995 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரி, அடுத்து விமனுக்கு வேற எல்லாம் என்னெல்லாம் விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்டிஜியில் எந்த கோல் விமனை பற்றி பேசுது? 17 கோல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைப் பண்ணுங்க பார்ப்போம். எஸ்டிஜியில் எந்த கோல் விமன் பற்றி பேசக்கூடிய கோல்? எனிஒன்? எஸ்டிஜியில் எந்த கோலில் விமன் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேசுது? 1 2 3ன்னு 17 கோல் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 வறுமை இல்லாத நிலை, 2வது பட்டினி இல்லாத நிலை, அது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் எந்த கோல் விமனுக்கு தேவையான கோல்? கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமா. கோல் நம்பர் 5 SDG 5. SDG 5ல் தான் என்ன சொல்கிறாங்க? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, விமன் எம்பவர்மெண்ட். இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா கோல் 5ல் இருக்குது. அதாவது என்னது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன வரும்? அதாவது ஆண் பெண்ணுடைய சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின சமத்துவம். அடுத்து விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இது ரெண்டும் எப்போக்குள்ளே அச்சீவ் பண்ணும்? 2030 அச்சீவ் பண்ணும். ஏன் நம்ம இந்த இயரை சொல்கிறோன்னா அவங்களுடைய நோக்கமே என்னது? அந்த 17 கோல் வச்சதுக்கான நோக்கமே 2015 செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 15 வருஷம் 2030 இந்த 17 கோலையும் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வச்சுருப்பாங்க. அப்போது அவங்களோட டார்கெட் 2030. இதெல்லாம் நமக்கு தெரியும் கிளியரா. அடுத்தது இன்டர்நேஷ்னல் விமன் இயர் எந்த வருஷம் அப்படிங்கிறது தெரியணும். இன்டர்நேஷ்னல் விமன் இயர் உலகளாவிய பெண்கள் ஆண்டு அப்படின்னா 1975 1975ங்கிற வருஷத்தை தான் உலகளாவிய பெண்கள் ஆண்டாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இன்டர்நேஷ்னல் விமன் இயர்னு எந்த வருஷத்தை கொண்டாடுறோம்னா 1975. அடுத்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே இது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மார்ச் 8 அப்படிங்கிறது கரெக்டு தானே? இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படிங்கிறது மார்ச் 8. ஓகேவா? உலகளாவிய பெண்கள் தினம் அல்லது உலகளாவிய மகளிர் தினம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. உலக மகளிர் தினம் மார்ச் 8, அது உங்களுக்கு தெரியும். சரி, நேஷ்னல் விமன்ஸ் டேனா எப்போ? அதையும் நம்ம தெரிஞ்சாகணும். நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னா தேசிய பெண்கள் தினம். நேஷ்னல் விமன்ஸ் டே யாருக்காவது தெரியுமா? நேஷ்னல் விமன்ஸ் டே Feb 13, பிப்ரவரி 13ஆம் தேதி. பிப்ரவரி 13ஆம் தேதியை தான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்னா தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம். ஏன் பிப்ரவரி 13ஆம் தேதியை தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா சரோஜினி நாயுடு அம்மையாருடைய பிறந்த நாள். சரோஜினி நாயுடு அம்மையாருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி 1879 இவர் பிறந்திருக்காரு. இவங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1879வது வருஷம் பிப்ரவரி 13ஆம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் இவங்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரியணும். ஸோ இப்போ இவங்களை பற்றி நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரோஜினி நாயுடு பற்றி கண்டிப்பாக நமக்கு அது தேவை. ஏன்னா இவங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பர்சன் நமக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ இவங்களோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களோட நினைவாக நேஷ்னல் விமன்ஸ் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவங்க எங்கே பிறந்தாங்கன்னா ஹைதராபாத்தில் பிறந்திருக்காங்க. பிப்ரவரி 13, 1879 ஹைதராபாத்தில் இவங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க.
ஸோ இதில் வேறு என்ன நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு இந்தியாவில் கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா பாரதிய கோகிலா அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. பாரதிய கோகிலான்னு யாரை சொல்கிறோன்னு கேட்கலாம். ஹூ இஸ் கால்டு பாரதிய கோகிலா அப்படின்னா அது சரோஜினி நாயுடு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். புரியுதா? பாரதிய கோகிலாங்கிறது யாரை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க இந்த சரோஜினி நாயுடுடைய ஒரு பட்டம் தான் பாரதிய கோகிலா. அதுக்கு தமிழில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லலாம் த நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா. த நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் த நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா. இல்லை அப்படி சொல்லிட முடியாது. நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா தமிழில் வேண்டாம், இப்படியே எழுதிக்கோங்க. 2 வார்த்தை ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. பாரதிய கோகிலா அப்படின்னாலும் த நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியானாலும் இவங்கள தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம், அது தெரியணும். அதே மாதிரி இவங்களை பற்றி வேறு என்ன சிறப்பு அப்படின்னா இவங்க இந்திய தேசிய காங்கிரஸுடைய கான்பூர் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருக்காங்க. புரியுதா? அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த டைமில் இருந்துச்சு இல்லையா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதோடைய கான்பூர் மாநாடுக்கு தலைமை ஏற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய கான்பூர் மாநாடு எப்போ நடந்துச்சு சொல்லுங்கள்? கான்பூர் மாநாடு 1925 நடந்துச்சு. 1925 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது 1925 நடந்துச்சு. இந்த மாநாட்டுடைய தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பெண்கள் முதல்ல தலைமை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது யார்கிட்ட நடக்குது அப்படின்னா அன்னி பெசன்ட் கிட்ட தான். 1917 முதல்ல அன்னி பெசன்ட் தான் வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றுக்கிறாங்க. அப்போது காங்கிரஸுடைய மாநாட்டுக்கு தலைமை ஏற்ற முதல் பெண்மணின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் டு சேர் த காங்கிரஸ் செஷன் அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் யாரை சொல்லணும்? அன்னி பெசன்ட். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு சேர் தி காங்கிரஸ் செஷன் அப்படின்னு கேட்டால், அதாவது முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சரோஜினி நாயுடுவை தான் போடணும். ஏன்னா ஆனி பெசன்ட்டுங்கிறவங்க ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவங்க, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அதனால் முதல் இந்தியராக யார் வந்து காங்கிரஸுடைய மாநாட்டுக்கு தலைமையாக இருந்தாங்கன்னா அது சரோஜினி நாயுடு. ஆனால் முதல் பெண்மணி கிடையாது, முதல் இந்திய பெண்மணினா சரோஜினி நாயுடு. புரியுதா டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும்? அப்போது 1925 கான்பூர் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ப்ரிசைட் த காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு ப்ரிசைட் த காங்கிரஸ் செஷன் 1925 கான்பூர் அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. சரி, இதுக்கு அடுத்து இவங்களோட புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இவங்க ஒரு சில புத்தகம் எழுதியிருக்காங்க. மேபி அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால நான் அந்த புத்தகத்தை மட்டும் எழுதியிருக்கேன். அது இங்கிலீஷில் இருக்கும், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தமிழில் நம்ம பிரித்தாலும் அவங்க வேறு மாதிரி கேட்பாங்க, அதனால் இங்கிலீஷ்லேயே நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் புக்கு த கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு ஒரு புக்கு. த கோல்டன் கமெண்ட்டில் போடுறேன். த கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ற ஒரு புக்கு. தி கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு தட் மீன்ஸ் 1905 எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை. த கோல்டன் த்ரெஷ்ஹோல்டுங்கிற புக்கை 1905 எழுதப்பட்டிருக்கு. த பேர்ட் ஆஃப் டைம் அடுத்தது த பேர்ட் ஆஃப் டைம்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 எழுதியிருக்காங்க. த பேர்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுனது 1912. த புரோக்கன் விங் அப்படின்னு ஒரு புக்கு அடுத்தது. த புரோக்கன் விங்கு இந்த புத்தகத்தை எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா 1917. த புரோக்கன் விங் 1917. அடுத்தது இவங்க ஹைதராபாத்தில் பிறந்தாங்க இல்லையா, இவங்க அதை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இன் த பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு. இன் தி பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத். இன் த பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. 1912 எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை. ஓகேவா? அதே மாதிரி இவங்க ஒரு அட்வொகேட், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ஒரு அட்வொகேட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இவங்க ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறது வழக்கறிஞர் அப்படின்னு போட்டுக்கோங்க தமிழில். இவங்களும் ஒரு வழக்கறிஞர் தான். இவங்க எப்போ இறந்து போகிறாங்க அப்படின்னா டைடு பை
மார்ச் 2nd 1949. மார்ச் 2nd 1949 இவங்க இறந்து போகிறது எப்போ அப்படின்னா மார்ச் 2nd 1949. எங்கே அப்படின்னா லக்னோ, இந்தியா. லக்னோ, இந்தியா. இந்தியாவில் லக்னோங்கிற பகுதி உத்தரப்பிரதேஷ், அந்த பகுதியில் இவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சது அப்படின்னா போதும். இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க அந்த அம்மாவை பற்றி. விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இவங்க நிறுவியிருக்காங்க. விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், பெண்களுக்கான இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான இந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த பெண்களுக்கான இந்திய கூட்டமைப்புங்கிறது 1917 வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1917 வென் ஸ்டார்டட் அப்படின்னா 1917 தொடங்கப்பட்டிருக்கு. அதோட கோஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை. கோஃபவுண்டர் மீன்ஸ் இவங்களை இணை இயக்குனர், இணை நிறுவனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இன்னொருத்தங்களும் இவங்களும் சேர்ந்து தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. கோஃபவுண்டர் மீன்ஸ் இணை நிறுவனர். 1917 பெண்களுக்கான இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று, இந்திய சங்கம்னு கூட சொல்லலாம், பெண்களுக்கான இந்திய சங்கம் ஒன்று தொடங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது ஆல் இந்தியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடக்குது. ஆல் இந்தியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ். இது எப்போனா 1927 நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ். ஆல் இந்தியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ், பெண்களுக்கான அனைத்திந்திய மாநாடு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கான அனைத்திந்திய மாநாடு எப்போனா 1927. இந்த மாநாட்டுடைய 4th பிரசிடெண்ட்டாக இவங்க இருந்திருக்காங்க. இந்த மாநாட்டுடைய 4th பிரசிடெண்ட் அப்படின்னா 1930ஆம் ஆண்டுக்கான மாநாட்டுக்கு சேர்மனாக இருந்திருக்காங்க, தலைவர், பிரசிடெண்ட். 1930 நடந்த 4வது மாநாட்டுக்கான தலைவராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிளியராக இது வரைக்கும்? அடுத்த பாயிண்ட்டு பார்க்கலாம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்காக விமன் பற்றி என்னெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு கீழே பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் பெண்களுக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எல்லாருக்கும்? மற்றவங்க? ஓகே ஓகே அப்போ அடுத்தது நம்ம போயிடலாம். இப்போது இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு போட்டுக்கோங்க. இந்திய அரசாங்கத்தின் முயற்சிகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. நடவடிக்கைகள், முயற்சிகள் எப்படி போட்டாலும் ஓகே. அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான இந்திய அரசாங்கத்தின் முயற்சிகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து பார்க்குறோம். எக்கானமிக்கல் இனிஷியேட்டிவ், பொலிட்டிக்கல் இனிஷியேட்டிவ், அது மாதிரி பிரித்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்கானமிக்கலான டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் எக்கானமிக் டெவலப்மெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள், பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்வலாம்பன் ப்ராஜெக்ட், ஸ்வலாம்பன் திட்டம், ஸ்வலாம்பன் ப்ராஜெக்ட், தமிழில் ஸ்வலாம்பன் திட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்வலாம்பன் தமிழ்லையும் கமெண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்வலாம்பன் திட்டம். இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா 1982ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கு. 1982 எஸ்டாப்ளிஷ்டு. எதுக்காக இந்த திட்டத்தை தொடங்குறாங்க? ஸ்வலாம்பன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஏன் தொடங்கினாங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் விமன், அதான் முக்கியமான பாயிண்ட்டு. பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக இதை தொடங்கியிருக்காங்க. பெண்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்கணும், அதாவது ஏதோ ஒரு தொழிலில் அவங்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்கணும். அவங்க ரிலேட்டடாக என்ன விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் டீப்பாக அவங்களோட திறனை மேம்படுத்தி அது தொடர்பான ஒரு பிஸ்னஸ் பண்ண வைக்கிறதோ, இது ஒரு வேலைக்கு சேர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதோ, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஸ்வலாம்பன் திட்டத்துக்கு கீழே பண்ணி கொடுப்பாங்க. புரியுதா? ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் விமன், பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிளியரா? அடுத்தது ஸ்டெப்புன்னு ஒரு திட்டம். ஸ்டெப்
ஸ்டெப் மீன்ஸ் என்னென்னா சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன், அதாவது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஒரு ஊக்குவிப்பு திட்டம், அதுதான் இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது. சிம்பிளாக ஸ்டெப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. 1986ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஒரு திட்டம் 1986. இதுக்கு யார் பெனிஃபிஷியரி அப்படின்னா, அதாவது பயனாளி, இந்த திட்டத்துக்கு பயனாளி 16 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 16+ ஏஜில் இருக்கக்கூடிய விமன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ 16 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், எனிதிங், அவங்களுக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களுக்கு அது தொடர்பான ஒரு ட்ரைனிங்கை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது தொடர்பான பயிற்சி, அது தொடர்பான வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸாம்பிளுக்கு அக்ரி, ஃபுட் ப்ராசஸிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. விவசாயம், அதுக்கடுத்த உணவு திட்டங்கள், இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு எது தெரியும்னு சொல்கிறீங்களோ அது சம்மந்தமான ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுத்து அவங்களே ஒரு வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் தொடங்குறதுக்கோ கூட ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கடுத்து ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படின்னு ஒரு திட்டம். ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் இது எப்போ தொடங்குறாங்கன்னா 1993, 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். 1993ஆம் ஆண்டு 93. எதுக்காக அப்படின்னா சோஷியோ எக்கானமிக் பேஸ்டு, அது நம்ம தெரியும் ஆல்ரெடி. எக்கானமிங்கிற கான்செப்ட் நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோங்கிறதுனால தெரியும். ஸோ சோஷியோ எக்கானமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். பெண்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக துவங்கப்பட்ட திட்டம் தான் ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படிங்கிறது தெரியணும். எந்த வருஷம்னா 1993 தொடங்கியிருக்காங்க. எதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கினாங்க அப்படின்னா கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுய வேலை வாய்ப்புக்கான கடன் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். வங்கி கடன் திட்டம், சுய வேலை வாய்ப்புக்கான வங்கி கடன் திட்டம். தட் மீன்ஸ் என்னென்னா நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு பேங்க் மூலமாக கடன் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். சுய வேலை வாய்ப்பிற்கான வங்கி கடன் திட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை தொடங்கினது, இந்த ஸ்கீமை தொடங்கினது யார் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஓகேவா? அடுத்தது மகிழா சம்ரிதி யோஜனா. அடுத்த ஸ்கீம் மகிழா சம்ரிதி யோஜனா. அது என்ன மகிழா சம்ரிதி யோஜனா அப்படின்னா 1993 இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. சேம் இதுவும் 93 தான். மகிழா சம்ரிதி யோஜனா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி ஸ்கீம் தான். அதாவது
வங்கி கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் மூலமாக தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. சேம் கான்செப்ட் எப்படி ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் மகிழா சம்ரிதி யோஜனாவும். பட் இது என்னன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப், வேறு டிபார்ட்மெண்ட் இதை தொடங்கியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். புரியுதா? அதாவது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அவங்க தொடங்கியிருக்காங்க. பட் முன்ன பார்த்த ஸ்கீம் யாருன்னா விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தொடங்கியிருப்பாங்க. இதை தொடங்கினது சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். புரியுதா? ரெண்டுத்துக்கும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தெரியணும், அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு அடுத்தது இது எதுக்காகனா டு கிவ் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு கிவ் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் பிசி விமன்ஸ், ஃபார் பிசி விமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா பேக்வேர்டு விமன்ஸ், பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான கடன் வசதி திட்டம், பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான கடன் வசதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக பெண்களுக்கான கடன் வசதி திட்டம், அதே மாதிரி அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் உள்ள பெண்களுக்கான கடன் வசதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க, பேக்வர்ட் கிளாஸ் விமன்ஸ். கிளியரா? அதுக்கடுத்து WEDP அப்படின்ற ஒரு ஸ்கீம். அதுக்கு அடுத்தது அப்படி என்னன்னா WEDP அப்படின்னா விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதோட எக்ஸ்பிளனேஷன் விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? இதை ஸ்டார்ட் பண்ணது 1982 1982 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் 1982 தொடங்கியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதை தொடங்கினது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி இது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, 21 வயதிலிருந்து 45 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு திட்டம் தான் இந்த WEDP அப்படிங்கிற திட்டம், விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் 21 வயசு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். புரியுதா? ஸோ அப்போ 21 வயசில் தான் ஒரு டிகிரி முடிக்க முடியுங்கிறதுனால 21 வயசு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருக்காங்க டிகிரியில் அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? அதுக்கடுத்து WEP அப்படின்னு ஒன்று. WEP அப்படின்னா என்னென்னா விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம், விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். எனி டிகிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக, எனி டிகிரி சயின்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை டெக்னாலஜி சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா WEP அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் அப்படின்னா விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம், பெண் தொழில் முனைவோர் தளம் அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழில் பெண் தொழில் முனைவோர் தளம். இது எப்படின்னா 2018 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2018 பெண் தொழில் முனைவோர் தளம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க, விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். எதுக்காக இதை தொடங்குறாங்கன்னா டு மோட்டிவேட் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண் தொழில் முனைவோர்களை
பெண் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பெண் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம், டு மோட்டிவேட் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். எப்போ அப்படின்னா நிதி ஆயோக் 2018 தொடங்கப்பட்டிருக்கு. யார் தொடங்கினான்னா நிதி ஆயோக். எப்போ தொடங்கினாங்க? 2018. எதுக்காகனா டு மோட்டிவேட் விமன் ஆண்டர்பிரினர்ஸ், பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம், பெண் தொழில் முனைவோர் தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதயம் சக்தி போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல், உதயம் சக்தி போர்ட்டல். உதயம் சக்தி போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஒன்று, அதாவது வெப்சைட் மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா விமன் ஆண்டர்பிரினர்ஸோடைய திட்டங்கள், பெண் தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திட்டங்கள், கொள்கைகள், செயல்பாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த போர்ட்டல், இந்த வெப்சைட்டுக்கு கீழே வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதை வேணாலும் நம்ம போய் இதில் வந்து தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2018 தொடங்கியிருக்காங்க. உதயம் சக்தி போர்ட்டல் எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 2018 தொடங்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் உதயம் சக்தி போர்ட்டல் அப்படிங்கிறது. எதுக்காக? பெண் தொழில் முனைவோர்களின் திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் இடம் அப்படின்னு போட்டுக்குவாங்க. பெண் தொழில் முனைவோர்கள் தொடர்பான திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் இடம். விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பிளான்ஸ், பாலிசிஸ் அண்ட் ஒர்க்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கேன் கெட் திஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்ஹெச்ஜி. எஸ்ஹெச்ஜின்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? வாட் இஸ் எஸ்ஹெச்ஜி? ஸோ எஸ்ஹெச்ஜினா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் தெரிஞ்சவங்க. எஸ்ஹெச்ஜினா என்ன? வாட் இஸ் மீன்ட் பை எஸ்ஹெச்ஜி? வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எஸ்ஹெச்ஜி? சொல்லுங்க பார்ப்போம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லலாம். தெரியுமா? வாட் இஸ் மீன் பை செல்ஃப் ஹெல்ப் குரூப்? சுய உதவி குழுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லேஜஸில் சுய உதவி குழு, பெண்களுக்கான குழுக்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான நிதி தொடர்பான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கான ஒரு குழு தான் இது. இதை பற்றி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. இந்த குழுவில் சேர்றதுக்கான வயது 18லேருந்து 60 வயது வரைக்கும் இடைப்பட்ட பெண்களாக இருக்கணும். ஏஜ் வந்து 18 வயதுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கணும். இந்த ஒரு குழுவில் 12லேருந்து 20 பெண்கள் வரைக்கும் இருக்கலாம். 12 பெண்கள்லேருந்து 20 பெண்கள் வரைக்கும் இருக்கலாம். இதுதான் லிமிட்டு. ஒரு சுய உதவி குழுவில் எத்தனை பேர் இருக்கணும்னா 12லேருந்து 20 பெண்கள். இப்போ பெண்களுக்கு ரொம்ப குறைவான வட்டியில் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. 1 லட்சம் 2 லட்சம் வேணும்னா கூட வெறும் 5000 10,000 வட்டியிலேயே இந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. பட் அதை மந்த்லி 5000 10,000 அவங்களால எவ்வளோ முடியுதோ அதை வச்சு அவங்க கட்டிக்கலாம். பெண்களை வந்து நிதி அளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை தொடங்கினாங்க. இதை எப்போ வந்து முதல்ல தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா பங்களாதேஷில் தான் முதல்ல தொடங்குறாங்க. எப்போனா 1975. எங்கே அப்படின்னா பங்களாதேஷ். எப்போன்னா 1975 வங்காளதேசம் அப்படிங்கிற நாட்டில் முதல்ல 1975ஆம் ஆண்டு இதை தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் தொடங்கி வச்சா அப்படின்னா நபார்டுன்னு ஒரு பேங்க் இருக்குது தெரியுமா? விவசாயிகளுக்கான ஒரு வங்கி தான் நபார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நபார்டு தான் இந்தியாவில் எஸ்ஹெச்ஜிங்கிற சுய உதவிக்குழுவை தொடங்கி வச்சாங்க. எந்த வருஷம்னா 1986 87 இந்த வருடங்களில் இந்த சுய உதவிக்குழுங்கிற கான்செப்டை இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. 1986 87 யாருன்னா நபார்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த நபார்டுங்கிறது எப்போ தொடங்கி வைக்கப்பட்டுச்சுன்னா 1989. தமிழ்நாட்டில் நபார்டு எப்போ தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா நபார்டுங்கிற எஸ்ஹெச்ஜி சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது 1989 வருஷத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். எம்ஜிஆர் இறந்து போய் உடனடியாக கொஞ்ச நாள்லேயே ஆட்சி வந்து இவர் கைக்கு வந்திருக்கும். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்.
சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் 1989 எங்கே தொடங்கி வச்சுருப்பாருன்னா தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வச்சுருப்பார். தருமபுரி மாவட்டத்தில் தான் முதல்ல சுய உதவி குழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இது உருவாக்குறதுக்கு காரணம் யார் அப்படின்னா IFAD. தட் மீன்ஸ் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் இவங்க தான் இதை தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது உலகளாவிய நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கான நிறுவனம் அப்படின்னா, அதாவது விவசாய முன்னேற்றத்திற்கான உலகளாவிய நிதியம் அப்படின்னு சொல்லலாம். விவசாய முன்னேற்றத்திற்கான உலகளாவிய ஒரு நிதியம், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சேர்த்து எழுதிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், அதாவது விவசாய மேம்பாட்டிற்கான உலகளாவிய நிதியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் சிஎம்மால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு தருமபுரி மாவட்டத்தில். அதே மாதிரி இது யாருக்கு கீழே ரன் ஆகிட்டுருக்கு, யார் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எவ்ரிடே இதை வாட்ச் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அதான் நோடல் ஏஜென்சின்னு நம்ம சொல்லுவோம். யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது TNWDC அவங்களுக்கு கீழே இருக்குது. TNWDC. வாட் இஸ் TNWDC அப்படின்னா தமிழ்நாடு விமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா TNWDC அப்படின்னு சொல்கிறோம், தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம். ஸோ அவங்களுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த SHG அப்படிங்கிறது. இந்த SHG மதி சந்தை அப்படின்னு ஒன்று ரன் பண்ணுறாங்க. மதி சந்தை அப்படின்னா என்ன? இந்த மதி சந்தை அப்படிங்கிறது 2023 தொடங்கப்பட்டிருக்கு. SHG கீழே மதி சந்தைன்னு 2023 தொடங்கியிருக்காங்க. மதினா பெண்கள்னு அர்த்தம், பெண்களுடைய சந்தை அப்படிங்கிற மாதிரி. ஏன் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, SHGயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நிதிக்காக மட்டும் இந்த குழுவை உருவாக்கலை. இந்த குழு அவங்களால முடிஞ்சது அந்த 12லேருந்து 20 நபர்கள் சேர்ந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸை மேபி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. லைக் வந்து வில்லேஜில் என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இப்போ தேன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பாய் பின்னுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு தளம் தான் இந்த மதி சந்தை. புரியுதா? அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு தளம் தான் மதி சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ SHGயுடைய என்ன சொல்கிறது, உற்பத்தி செய்யும் பொருட்களை ஆன்லைன் மூலமாக விற்பதற்கான தளம் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. கிளியரா? அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கான ஒரு தளம் மதி சந்தை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம வந்து எக்கானமிக்கலாக இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பொலிட்டிக்கலாக ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். ஒரு முக்கியமான 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு பொலிட்டிக்கலாக. அதாவது அரசியல் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பெண்களுக்கான அதிகாரம் அரசியல் வழியில். என்ன மாதிரியான அதிகாரம் அரசியல் வழியாக பெண்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு பிங்க் பூத் அப்படின்னு ஒன்று எலெக்ஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பிங்க் பூத். அது என்ன பிங்க் பூத் அப்படின்னா, இப்போது நம்ம ஓட்டு போடும்போது பெண்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதிகமாக பெண்கள் வந்து எலெக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகிறதில்ல, அதாவது ஓட்டிங் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த பிங்க் பூத்துன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, பெண்களுடைய அந்த ஓட்டு போடுவதற்கான வருகையை நிர்ணயம் பண்ணுறதுக்காக 100% கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. 2024 தொடங்கியிருக்கு. 2024 இந்த பிங்க் பூத்தில் வேலை செய்கிற எல்லாரும் பெண்களாகவே இருப்பாங்க. எந்த ஒரு என்ன சொல்கிறது அசௌகரியமும் இல்லாமல் ஒரு பெண்ணால் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த பிங்க் பூத் 2024. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கான்ஸ்டியூஷன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். லோகேஷ் படிச்சிருக்கீங்களா? இது பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் விமன் எம்பவர்மெண்ட். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான பாராளுமன்ற குழு அப்படின்னு ஒன்று, பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கீழே இது இருக்கும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான பாராளுமன்ற குழு அப்படின்னு ஒன்று. ஸோ இது வந்து 1997 தொடங்கப்பட்டிருக்கு இந்த கமிட்டி. இதில் மொத்தம் 30 மெம்பர் இருக்காங்க.
30 மெம்பர்ஸ் எம்பிஸ் 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 30 மெம்பர் யார் அப்படின்னா அதில் 20 பேர் லோக்சபா, அது தெரியணும் உங்களுக்கு. 20 பேர் லோக்சபா மெம்பர்ஸ், 10 பேர் ராஜ்யசபா மெம்பர்ஸ். இதுதான் இதோட பார்ட்டிஷன். இருபது பேர் லோக்சபா மெம்பர்ஸும் 10 பேர் ராஜ்யசபா மெம்பர்ஸும் இருப்பாங்க. மொத்தமாக வந்து 30 பேர் இருப்பாங்க. இது தொடங்கினது 1997. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். புரியுதா? அடுத்து மகிழா ஹார்ட்னு ஒன்று, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மகிழா, நான் நோட் பண்ணி சென்ட் பண்ணுறேன், அதே மாதிரி எழுதிக்கோங்க கரெக்டாக. மகிழா ஹார்ட் இப்படி தான் இருக்கும் அந்த தளம். இது ஒரு வலைத்தளம், வெப்சைட் மாதிரி. மகிழா ஹார்ட் கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2016. எதுக்காக இந்த மகிழா ஹார்ட் அப்படின்னா மார்க்கெட்டிங், அதாவது பெண் தொழில் முனைவோர்கள், தமிழில் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. பெண் தொழில் முனைவோர்கள், சுய உதவி குழுக்கள், பெண் தொழில் முனைவோர்கள், சுய உதவி குழுக்கள் உருவாக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு இணையதளம். உருவாக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளம் அல்லது வலைத்தளம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது விமன் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் எஸ்ஹெச்ஜிஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் வெப்சைட் அப்படின்னு போட்டுக்கோங்க. மார்க்கெட்டிங் வெப்சைட் ஃபார் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் எஸ்ஹெச்ஜிஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டாலும் ஓகே. இது ஒரு முக்கியமான ஒரு வலைத்தளம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ல எக்கானமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது சானிடேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி வரும். சானிடேஷன் அப்படின்னா சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள். இந்த சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு, ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, அதே மாதிரி வளரிளம் பெண்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா காமனாக பெண்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டில் வேறு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பார்ட்லேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு சைடு போகலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்றைக்கி இதோட போதும், மீதியாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா?